ஓம் அகத்தீசாய நம. ஆதியிலே ஆன்மீக அருள் வழியை உலகத்திற்கு உபதேசித்து தந்த மாலோன் எனும் அருள் இறைவன் கிருஷ்ண பரமாத்மாவாக இறங்கி நின்று இந்த உலக மக்களுக்கு மகாபாரதத்தின் சத்திய நிலையை உபதேசித்து தந்து இதுகாலமும் மகாபாரத போரை நடத்தி அதர்மம் அழியவும் தர்மம் வெல்லவும் அருளாளர்களை இயக்கி மகிழ்கின்ற கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் மனமுவந்து இறங்கி வந்து உபதேசித்து தந்த ஜீவமொழி ஆசினுள் வாக்கு நூலினை எடுத்து இயம்பியவர் ஆசான் அகத்தீசரின் கொத்தடிமை அருளன்னை ஆதிசக்தியின் அருளடிமை பராவித்யா ஸ்ரீ டாக்டர் எஸ் விஜயகுமார் ஓங்காரக்குடில் தொலைபேசி 8220627413. குருவின் அடிபணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். ஓம் அகத்தீசாய நம. நூலினை பார்ப்போம். ஆதிமூல கணநாதனை சாட்சி வைத்து ஆறுமுகன் சக்தியை உறுதியாய் நிறுத்தி ஹனுமனின் ஆற்றலை கண்டு வியந்து ஆதிசக்தி விரும்ப உரைப்பேன் நூலை. ஆதிமூல கணநாதர் மகா கணபதியை இது நூலுக்கு சாட்சியாக வைத்தும் ஆறுமுகப் பெருமான அருட்பெரும் ஜோதி சக்தியை உறுதியாக இந்த இடத்தில் நிறுத்தியும் இந்த உலகத்தில் மாபெரும் ஆளுமை நிறைந்ததொரு ஆகச் சிறந்த சக்தியாகிய அனுமனின் ஆற்றலை கண்டு பிரமித்து வியந்து ஆதிசக்தியினுடைய விருப்பத்திற்கு ஒப்ப இந்த ஜீவநாடி நூல் உபதேசத்தை கிருஷ்ண பரமாத்மாவாகிய யானும் அருளாக இறங்கி சொல்லுவேன். நூலை மகத்தான அகத்தியனும் கேட்க நல் சீடன் பரமசித்தன் ரசிக்க மகரிஷி சீனுவாசா உந்தனுக்கு சொல்வேன் மாலோன் கிருஷ்ணனாக விசுவரூபம் எடுத்து. இந்த நூல் வருவதற்கு முக்கிய காரணம் அன்னை ஆதிசக்தி விரும்பி நூலை என்னிடம் கேட்டார்கள். மகத்தான அகத்தீசரும் கிருஷ்ணன மாலோனே ஸ்ரீனிவாச பெருமானே உலக சேமத்திற்காக ஒரு நூலை வழங்குங்கள் என்று கேட்க மகத்தான அகத்தீசரினுடைய அன்பு சீடன் பரமசித்தன் எங்களுடைய உரையாடல்களை எல்லாம் சாட்சிபட அமர்ந்து கேட்டு ரசிக்க மகரிஷி எனும் மொழிதனை ஆதிசக்தியால் அலங்காரமாக பட்டமாக பெற்ற சீனிவாசன் என்ற சேய் உந்தனுக்கு மாலோன் ஆகிய கிருஷ்ண பரமாத்மாவாகிய யான் விஸ்வரூபம் எடுத்து சொல்லுகிறேன். எடுத்து அருளாசி தாரேன் உனக்கு எடுத்தாய் பிறவி வரலாற்றை மாற்ற கலியுக கல்கி அவதாரம் என்று கருத்திலா கூறி மாண்டனர் பலரும். இந்த நூல் எதற்கு என்றால் பரிபூர்ணமான அருளாசியை கிருஷ்ண பரமாத்மா யான் விஸ்வரூப தரிசனத்தில் இருந்து உனக்கு தருவதற்காக சொல்லுகிறேன். நீ இந்த பிறவியை எதுக்கு எடுத்தாய் என்றால் வரலாற்றை மாற்றி எழுத. என்னப்பா அது பெரிய பெரிய வார்த்தைகள் சொற்களாக இருக்கிறது. ஆமாப்பா உண்மை. அப்படி என்ன வரலாற்றை மாற்ற போற? கலியுக கல்கி அவதாரம் என்று கருத்திலா கூறி மாண்டனர் பலரும். நிறைய பேர் தர்மம் செய்தாங்க, தவம் செய்தாங்க, தானமும் தவமும் செய்து அதனால் சில அற்ப ஆற்றல் நிலைகளை அவர்கள் அடைந்த உடனே தான் கலியுகத்தின் கல்கி அவதாரம் என்று கருத்தில் உணராமல் புரியாமல் பாவியாக சிந்தித்து செத்தே போனார்கள். பலரும் அவ்வாறுதான் மாண்டு போனார்கள். பலரும் பேர் புகழ் செல்வம் புவிதனில் அடைந்தால் போதுமென்று மெய் மறந்து பொய்யில் வாழ்ந்து
மண்ணுலகில் தான் செய்த தவறை. பூமியில பேரு புகழு செல்வம் இது அடைந்தால் போதும். உண்மையான மெய்யான சத்தியத்தை தர்மத்தை மறந்து பொய்யிலே அவர்கள் மாயையில் அகப்பட்டு வாழ்ந்து தான் செய்த தவறை அறியாது இருமாப்பு மிதப்பு தற்பெருமை குருநிலை நான் அடைந்தேன் என்று கூறியே நரகம் நுழைந்தார் கோடி பேர் கூற்றுவனும் அதிசயக்க பிறந்தவன் நீ. இப்படி பல பேர் தான் என்ன தவறு செய்கின்றோம் என்பதை அறியாமல் இருமாப்பு கொண்டு மிதப்பு கொண்டு மிதப்பு கொண்டு தற்பெருமையை பேசி குருவின் நிலையை நான் அடைந்து விட்டேன் என்று கூறி பாழ் நரகத்தில் நுழைந்து செத்தே போனார்கள் கோடி கோடி மக்கள். ஆனால் யமதர்மராஜனே அதிசயக்க வகையில் இந்த பூமியில் அருளாளனாக பிறந்தவன் நீ. என்னப்பா இப்படிலாம் வார்த்தைய கையாள்றீங்க? சொல்றேன். நீயும் என்னருளை இக்கணமே பெற்று நிலமதனில் பாமரர் வாழ ஆற்றலை அருள் பொருள் என எல்லா அமைப்பையும் உலகில் நிறுவிட எந்த நாசி என் அருளை நீ இக்கணமே பெற்றுவிட ஆதி பரம புருஷோத்தமன் மாலோன் கிருஷ்ணராக விஸ்வரூப தரிசனம் கொண்டு இக்காலம் உன் உடல் உயிர் மனதிலே இறங்கி வாழ்கிறேன். இந்த பூமியில பாமரர் வாழ உற்றதொரு சத்திய தரும நிலை கொண்டதொரு ஆற்றலை அருளாகவும் பொருளாகவும் மற்றும் எல்லாவித சத்திய நிலையாகவும் உலகில் நீ நிறுவிட எந்தனுடைய ஆசீர்வாதத்தை இக்கணமே உனக்கு வழங்கி மகிழ்கிறேன். எந்தனாசி மகனே மகரிஷியே உந்தனுக்கு எப்போதோ தந்தே பிறக்கச் செய்தேன். அரசரும் ஆண்டிகளும் உன்னை கண்டு அடிதொழுது ஏற்கும் காலம் உறுதி. என்னுடைய ஆசீர்வாதத்தை இப்ப நான் தந்தேன் அப்படின்னாக்கா இப்பதான் தந்தனா அப்படின்னாக்கா அப்படி இல்லடா அப்பா. மகரிஷியே, சீனிவாசனே, என் நாமத்தையே சாட்சியாக ஆதாரமாக தேகத்திற்கு கொண்டவனே, ஆத்மஸ்வரூபத்தில் என் அனுகிரக ஆசி நிலைகளை பெற்றவனே, எப்போதோ உனக்கு என் அருளை தந்து உன்னை பிறக்கச் செய்தேன். இனி வரும் காலகட்டத்தில் அரசர்களும் ஆண்டிகளும் உன்னை கண்டு உன் திருவடியை தொழுது உன்னை ஏற்கும் காலம் உறுதி உறுதி உறுதி. உறுதிபட உந்தனுக்கு உதவி செய்தோர் உத்தமமாய் எந்தனுக்கே உதவியவராய் ஏற்று காத்திடு கருணை மழையை பொழுந்திடு. கருணையிலா தர்மமிலா சூட்சுமத்தில் இருந்தவர் உறுதிபட உந்தனுக்கு உதவிகளை செய்து கொடுத்தோர்கள் உத்தமமாக மாலோன் கிருஷ்ண பரமாத்மா எந்தவனுக்கே உதவி செய்தவராக நீ பாவனை செய்து ஏற்று காத்து நில்லப்பா. கருணை மழையை அவர்கள் மீது பொழிந்திடப்பா. கருணையிலா தர்மமிலா சூட்சுமத்தில் உன்னை சூழ்ந்து இருந்தவர் இருப்பவர் அனைவருக்கும் பாடம் இதுகால் புகட்டும் நேரம் வந்துவிட்டு பூமியே எனதாக்கி நின்றேன் வாமனனாய். பாவிகளும் பூமியை கூறிட்டு விற்கிறார்கள். கருணையும் இல்லாத தர்மமோ ஏதுன்னு தெரியாத சூட்சுமத்தில் உன்னோடு இருந்தவர் இப்போதும் தொடர்ந்து இருப்பவர் அனைவருக்கும் உற்றதொரு பாடத்தை யான் புகட்டுவேன். அந்த நேரம் வந்து விட்டதப்பா. இந்த பூமி உருண்டையே வாமனனாய் மாறி எனது என்ற அந்த உரிமையை என்றோ யான் உருவாக்கிவிட்டேன். ஆனா பாவிகள் எல்லோரும் இந்த பூமியை கூர் போட்டு விற்கிறார்கள் அப்பா. என்னிடம் கூட அனுமதி பெறாமல் தனித்ததொரு அரசாட்சி அதிகாரத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டு சும்மா கேக்கு வெட்டுற மாதிரி பூமியை பங்கு போட்டு தின்றானுங்கப்பா. விற்கிறார்கள் வாங்கிடு பாரத தேசத்தை. வியாபாரம் செய்யும் நோக்கமுடன் வருபவர் வருந்தி வருந்தி பாழ் நரகில் விழும் நிலை வரும் உன்னால். இப்படி இந்த பாரத தேசத்தை இந்த உலகத்தை விற்கிறார்கள் அப்பா கூர் போட்டு. அதனால இனிமே என்னால் பொறுக்க முடியாது.
இந்த பாரத தேசத்தையே நீ விலைக்கு வாங்கப்பா. யாரெல்லாம் கூறு போட்டுட்டு வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு இனி வருகிறார்களோ அவர்கள் வருந்தி வருந்தி பாழ் நரகில் விழும் நிலை வரும். யாரால்? என் அருளை பெற்ற உன்னாலே அவர்கள் பாழ் நரகில் விழும் நிலை வரும். உன்னால் தனவான்கள் பிச்சை எடுக்கும் நிலை உருவாகும். கிருஷ்ணன் யானே சாட்சி. ஆற்றல் பட உன்னுள் இறங்கினேன் நேற்றே அறிவிப்பேன் கல்கியான் உனையக்கி மகிழ்வேன் ஆசிமுற்றே. உன்னால் இந்த உலகத்தில் நான் செல்வந்தன் என்று கர்வத்தோடு எவரெல்லாம் வாழ்கின்றார்களோ, தான் ஒரு சீமான் என்று எவரெல்லாம் தற்பெருமை கூறிக்கொள்கிறார்களோ, அருளிலும் பொருளிலும் அவர்கள் எல்லோரும் அருளுக்கும் பொருளுக்கும் உன்னிடம் பிச்சை எடுக்கும் நிலை வருமப்பா. இதற்கு யார் சாட்சி? மாலோன் கிருஷ்ண பரமாத்மா யானே சாட்சி. ஆற்றல் பட உன்னுள் நேற்றே நான் இறங்கிவிட்டேன். வாசி நாளில் முழுமைபட உன்னுள் இறங்கிவிட்டேன். அறிவிப்பேன் கல்கியான் உனையக்கி மகிழ்வேன் ஆசிமுற்றே. கல்கியாகிய யான் கலியுகத்தில் சத்திய தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை அழிக்க ஆற்றல் அதிகார நிலைகளோடு இயங்குகின்ற கல்கி பகவான் யான் உனை இயக்கி மகிழ்வேன் ஆசீர்வாதம் என்று சொல்லி இது ஜீவ மொழி ஆசிநூல் உபதேசத்தை கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் லோக சேமத்திற்காக எடுத்துரைத்து நிறைவு செய்து கொள்கிறார்கள். சுபம். ஓம் சிவாய அகத்தீசாய நம.